வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். பார்ட் 1 வீடியோவில் சைல்டு அப்யூஸ்னால் என்னன்னு பார்த்தோம். குழந்தைகளுக்கு தீங்களித்தல், அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்ட் 2 வீடியோவில் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை, அதை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு நம்மளால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 2 வீடியோவோட பார்ட் 3 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். 4 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப எளிதான வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீட்டு சூழல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, 2வது அவேர்னஸ் விழிப்புணர்வு பற்றி, 3வது ஆன்லைனில் குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது, 4வது குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறது. 4மே முக்கியமானது. ஃபஸ்ட்டு வீட்டு சூழல் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பாதுகாப்பாகவும் ஓரளவு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு வீடாக இருக்கணும். உங்களுடைய சண்டை எப்போதும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சூழல் எப்படி இருக்கும்? குடும்ப பிரச்சனை இல்லை பண பிரச்சனை, அந்த குழந்தைங்க முன்னாடி எப்போதும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் செட் ஆகாதுல்ல. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீடு அமைதியாகவும் அழகாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாக உணர்வாங்க. அடுத்து என்னென்னா, பசங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க சில பேர், அம்மா எப்போதும் ஃபோனில் சீரியல் போட்டு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, நான் போய் பேசினா கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு. அதுபோல் சில குழந்தைங்க அப்பா வந்தோன்னே ஃபோன் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் ஒரு ஓரமாக உட்காந்துருவார், எங்கள் கூட பேச மாட்டாருன்னு. ஸோ அந்த குழந்தைங்களை எந்த விதத்துலேயும் கண்டுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப தவறானது. அதே போல் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், நீ என்னவும் பண்ணு, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லி ஒரு ஃபோனை கையில் கொடுத்துடுறீங்க, அதுவும் ரொம்ப தவறானது. ஸோ ஃபோனை பிடுங்கி வச்சுட்டேன், ஐம் ஓகே அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க சும்மா இருந்தாங்கன்னா அவங்களால முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வயசாக அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ்டாக வைக்கணும். இவ்வளோதான். வீடு சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ஓரளவு. 3வது, அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும். ஸோ எந்நேரமும் ஃபோனை பிடுங்கிடுறேன், அதை செஞ்சிடுறேன்னு இல்லாமல் அந்த குழந்தைங்கள பிஸியாக வைக்கிற அளவு ஓரளவு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறதுக்கு, இருந்தால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்பாவுக்கு இது போய் பண்ணி கொடு அப்படின்னு கொஞ்சம் இன்வால்வ்டாகவும் அந்த குழந்தைங்கள கண்டிப்பாக வைக்கணும். இது மட்டும் காணாது, இப்படிலாம் நடந்துடும், அங்கே போகாத இங்கே போகாதன்னு அந்த குழந்தைய ஒரு எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற மாதிரியான ஒரு பர்சனாக ஆக்காதீங்க. தைரியமான பிள்ளையாக வளர்க்கணும். ஸோ அழகான அமைதியான வீடு உங்கள் கையில் தானே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது யார் அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்க போகிறாங்கன்னு. க்ரூமிங் ஸ்டேஜ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதிரி தவறுகள் பண்ணுறவங்க உங்ககிட்டயே நல்லா பேசி வச்சு ஹெல்ப் பண்ணி அப்படி இருப்பாங்க. உங்களோட நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடச்சிரும். குழந்தைங்க கிட்டேயும் ரொம்ப ஆசையாக விளையாடுறது, வைக்கிறது, நல்லா பார்த்துக்கிறதுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம், இன்டென்ஷன் அதுவாக இருக்காது, தவறானதாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழலில் கொஞ்சமாக உங்களோட நம்பிக்கையை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட தப்பாக நடந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் குழந்தைங்க உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த வீடு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கணும் தானே, அதுக்காக தான். ஓகே, 2வது அவேர்னஸ் விழிப்புணர்வு. கண்டிப்பாக சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வேணும். போக்சோ சட்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, 1099. அது மட்டும் இல்லை, செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. குழந்தைங்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ஏஜ் அப்ராப்ரியேட்டாக தான் இருக்கும். எந்த குழந்தைங்களுக்கு எதை சொல்லி தரணுமோ அதை தான் சொல்லுவாங்க. அந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். போக்சோனா என்னது, 1098 சைல்டு அப்யூஸ்னால் என்னது அப்படிங்கிறத தாண்டி செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அடுத்து ஆன்லைன் சேஃப்டி. டெக்னாலஜி கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும், அதில் அப்டேட் ஆகணும். குழந்தைங்க வேகமாக படிச்சுக்கிறாங்க, நம்மளை விட அவங்களுக்கு அதில் நிறைய விஷயம் தெரியுது. ரொம்ப ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்டாக லாக் போட்டு வைக்கிறது, ஸ்க்ரீன் ஷேரிங் லாக் போட்டு வைக்கிறது, பாஸ்வேர்டெல்லாம் அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லாமல் உங்களோட
கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஸ்க்ரீன் ஷேரிங், அது மாதிரி ஜூம் கிளாஸ் போகிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கண்ட்ரோலில் என்ன இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க எதனாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல், ஸோ ரெஸ்ட்ரிக்டடாக அந்த குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறது தப்பு இல்லை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் இருக்கும்பொழுது நீ ஃபோன் பாரு இல்லை கம்ப்யூட்டர் பாரு அப்படின்னு. ஸோ அவங்க ரூம்குள்ளே போய் கதை அடைச்சிட்டு நான் பார்க்குறேன், இல்லை மொட்டை மாடியில் போய் நிற்கிறேன், இல்லை வெளியே உட்காந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தவறு. ஸோ நீ எல்லோரும் இருக்கும்போது ஃபோன்ஸ் யூஸ் பண்ணு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணு அப்படிங்கிறது ஓகே. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப முக்கியமானது, குழந்தைங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயங்கள், ரூல்ஸுன்னே வச்சுக்கலாம். கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்படின்னா தான் ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு, உடம்புல ப்ரைவேட் பார்ட்ஸ் அதை கண்டிப்பாக யாரும் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை பற்றி பேசவும் கூடாது, மற்றவர்களுடையதையும் உங்ககிட்ட காட்டக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தரணும். ரெண்டாவது, வெளியாட்கள் கிட்ட இந்த குழந்தைங்க நோ அப்படின்னா நோ தான். இல்லை மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு, மாமாவுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடு, நீ மாமா கூட அங்கே போ, அத்தை கூட இப்படி பண்ணு, அண்ணன் கூட போயிட்டு வா அப்படின்னு அந்த குழந்தைங்க நோன்னா நோ தான். மூணாவது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எஸ் தெரியாதவங்க. முன்னெல்லாம் சாக்லேட் கொடுத்தா வாங்காத அப்படி சொல்லுவோம். இப்போது தெரியாதவங்க ஃபோன் கொடுத்து கூப்பிடுறாங்க, இல்லை ஹெல்ப் கேட்குற மாதிரி வராங்க. இந்த ஃபோனை காட்டி ஏதோ உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த சாக்லேட்டே தரேன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் நோ, தெரியாதவங்கன்னா வேண்டாம் தான். நாலாவது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்னா நீ அம்மா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், நான் அடிக்க மாட்டேன், நான் உன்னை திட்ட மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன். அந்த அஷூரன்ஸ் நம்ம கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்காக நிற்கணும். ஏன்னா உடனே பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்க வரும்பொழுது நிறைய டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சின்ன விஷயத்துக்கு கூட பொய் தானே சொல்கிற அப்படின்னு. எதற்காக குழந்தைங்க பொய் சொல்கிறாங்க? உங்களுடைய கவனம் ஏதோ தேவை, ஏதோ பயப்படுறாங்க அப்படிங்கிறது தானே. ஸோ அதுக்கு பின்னாடியும் ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஸோ குழந்தைங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா முழு தப்பு அந்த குழந்தைங்களோடதுன்னு இல்லை, நம்மளோடதாக கூட இருக்கலாம். அதனால் குழந்தைங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுபோல் இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்பொழுது கத்தணும்னு சொல்லுவோம், விடு. அதுக்கப்புறம் முடிஞ்சால் நகத்தை வச்சு பிராண்டி வெட்டுரு, கடிச்சு வெட்டுரு அப்படின்னு, இல்லை ஒரு அடி போட்டு விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம். போடு. மூணாவது, ஓடு, அந்த இடத்த விட்டு நீ வேகமாக வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஃபைனலி, நாடு. ஒரு ட்ரஸ்டட் அடல்ட் பக்கத்தில் ஒரு பெரியவங்க இருக்காங்களா, அவங்கள நம்பிக்கையாக இருக்காங்களா, அங்கே போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நின்றுடு, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைங்க செய்ய வேண்டிய விஷயம் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா பயமாக இருக்கும்போது வார்த்தை வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் அவசியம்தான். விடு, போடு, ஓடு, நாடு. ஸோ இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதான். நிறைய விஷயந்தான் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து ஈஸியாக சொல்ல முடியாது. ஆனால் சொல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களால் தான் கொடுக்க முடியும். அதற்கேற்றாற்போல் உங்கள் வீடு இருக்கணும். ரெண்டாவது, அவேர்னஸ். போக்சோனா என்ன, 1098, செக்ஸ் எஜுகேஷன், இது எல்லாம் ரொம்ப முக்கியமானது. மூணாவது, ஆன்லைன் சேஃப்டி. நாலாவது, இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம்.